டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்ற டாப்பிக்லேருந்து இந்த கொஸ்டினை இப்போ பார்க்க போகிறோம். ராஜன் ட்ராவல்ஸ் a distance of 60 km/h for 2 hours and 80 km at 40 km/h. Find the average speed of ராஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது ராஜன் மணிக்கு 60 km வேகத்தில் இப்போது ஆவரேஜ் ஸ்பீட், அதாவது சராசரி வேகம் கேட்டிருக்காங்க. சராசரி வேகம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னென்னா மொத்த தொலைவு டிவைடட் பை மொத்த நேரம் அப்படின்றது தான் நமக்கு சராசரி வேகத்துக்கான ஃபார்முலா. அப்போ நமக்கு என்ன வேணும்னா மொத்த தொலைவு வேணும். மொத்த தொலைவு வேணும்னா ஃபஸ்ட்டு 60 கிலோமீட்டர் வேகத்தில் 2 மணி நேரம் போகிறாங்க. அப்போது மொத்தமாக ஃபஸ்ட்டு டேட் அப்படி எவ்வளோ தூரம் போயிருப்பாங்க? 120 கிலோமீட்டர் போயிருப்பாங்களா? அது தொலைவு ஈக்குவல் நேரம் இன்ட்டு வேகம் அப்படின்றது. அப்போது 120 கிலோமீட்டர் ப்ளஸ் அடுத்தது நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 80 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்களா? அப்போது மொத்த தொலைவுன்றது 80. அடுத்தது மொத்த நேரம், ஃபஸ்ட்டு டேட்டா படி 2 hours அப்படின்றது இருக்குது. அப்போ 2 மணி நேரம் அப்படின்றது இருக்குது. செகண்ட், அதாவது 60 கிலோமீட்டர் 2 மணி நேரம் போகிறாங்க. அடுத்து இன்னொரு 80 கிலோமீட்டரை 40 km/h ஸ்பீடில் வேகத்தில் போகிறாங்களா? அப்போது நமக்கு இதிலிருந்து தூரம் டிவைடட் பை வேகம் பண்ணும்போது இப்போ நமக்கு 80 டிவைடட் பை 40, அப்போ அங்கே 2 மணி நேரம் ஆகும். இப்போ நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் படி 2 மணி நேரம் அவங்களே கொடுத்துருக்காங்க. 60 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் போகிறாங்க அப்படின்ட்டு. அனதர் டேட்டா படி 2 மணி நேரம் கிடைக்கும். அப்போது 2 + 2 4 அப்படின்ற மாதிரி வரும். அப்போது மொத்த தொலைவுன்னு பார்த்தோம்னா 200. நமக்கு மொத்த நேரம் அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா 4 மணி நேரம். இப்போது இதை டிவைட் பண்ணிங்கன்னா 50, அவ்வளோதான். அப்போது அதோட சராசரி வேகம் அவரோடது என்ன இருக்கும் அப்படின்னா 50 km/h அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்.